பெயராலே ஆமென். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னால், அகிலமே பின்னால். ஆண்டவர் முன்னால், அகிலமே பின்னால். அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக உங்களோடு ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இயேசு இந்த காணொளியை பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் அவர்களுடைய குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, இதோ இந்த மக்கள் 3 நாட்களாக அவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள். அவர்களை நான் வெறுமனே அனுப்பினால் அவர்கள் வழியில் சோர்ந்து போய் வீழ்ந்து விடுவார்கள். அவர்களுக்கு உண்ண நாம் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். திருத்தூதர்கள் இத்தனை பேருக்கு நாம் எங்கிருந்து உணவை வாங்க முடியும் என்று கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன என்பதை கேட்டு அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசு மீண்டுமாக வானத்தை அண்ணார்ந்து பார்த்து
அந்த அப்பங்களை ஆசீர்வதித்து சில மீன் துண்டுகளையும் ஆசீர்வதித்து மக்களை இப்பொழுது பந்தியில் அமர செய்து பரிமாறுங்கள் என்று சொல்லுகின்றார். அனைத்து மக்களும் ஏறக்குறைய 4000 பேர் உணவு உண்ட பிறகு மிகுதியான அப்பங்களை 7 கூடைகள் நிறைய நிரப்பி எடுத்தார்கள் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தையை நாம் நம்பி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புகின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. இதோ இந்த மக்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டு அவர்களை நான் வெறுமனே அனுப்ப விரும்பவில்லை. இவர்கள் பசியால் வாடுகின்றார்கள். அவர்கள் வழியில் சோர்ந்து போகலாம், மழங்கி வீழ்ந்து விடலாம். ஆனால் அவர்களுக்கு உண்ண ஏதாவது உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார். இன்றைய காலகட்டங்களிலே நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் அடிமைகளாக மக்களை, ஏழைகளை நாம் விலைக்கு வாங்குகின்றோம். அடிமைகளாக அவர்களை நடத்துகின்றோம். தன்னுடைய பணிகளை மட்டும் செய்ய வேண்டும். அவர்கள் உண்கின்றார்களா இல்லையா என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்காத அளவிற்கு இன்றைய காலகட்டங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் உள்ளத்தில் ஏற்று, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இல்லங்களிலே ஏற்று நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு நிறைவானதை தருவார், நிறைவானதை அளிப்பார் என்ற ஒரு சிந்தனையோடு இதோ இந்த நேரத்தில் இந்த கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ இந்த காணொளி மூலயமாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஒரு ஏழைக்கு உதவ வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியில் நான் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக பேசுகின்றேன். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் வழியில் நடக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஒருபோதும் வீண் போக மாட்டார்கள். இது ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடம். இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு வழியில, அன்பு பாதையில நாம் நடப்போமானால் வல்லமையுள்ள மக்களாக, ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்ற மக்களாக நாம் வாழ்வோம் என்பதில் சிறிதளவும் நாம் அஞ்ச தேவையில்லை. தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கவிருக்கின்றேன். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த வல்லமையுள்ள நேரத்தை நீங்கள் கடவுளுக்காக செலவிடுங்கள். ஜெபிப்போமாக. எங்களையெல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எம் இயேசுவே, இதோ இந்த கால வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ இந்த வல்லமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ இந்த கால வேலையில் ஆண்டவரை இந்த காணொளி மூலமாக உம்முடைய இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே நீர் நிறைவாக ஆசீர்வதித்திரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில், எத்தனையோ பிளவுகள் மத்தியில் இதோ இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரின் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தரணும். இதை காண முடியாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு சகோதரனின் சகோதரி ஆண்டவரே நீர் நிறைவாக ஆசீர்வதித்தரணும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.